நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது? இன்றைக்கு எல்லாருக்குமே வேலை தான், ஜாபு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் நிறைய எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நிறைய அட்டன் பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். பட் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, செலக்ட் ஆக முடியல. எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறேன், 1 மார்க்கில் போயிடுது, 1/2 மார்க்கில் போயிடுது. அதே சமயத்தில் எனக்கான காம்படிஷன் எக்ஸாம்லேயும் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஜாப் இல்லை, பட் என்னுடைய எஜுகேஷன் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக தேவை. வேலை இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஒன்று வேலையில் இருக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பட் எல்லாருக்குமே வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு எம்என்சி நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஜாப், உடல் சார்ந்த, உழைப்பு சார்ந்த, மூளை சார்ந்த, மாத சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வேலை. ஸோ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? மெயினாக சார், எனக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு கோயில் மேலே நம்பிக்கை இல்லை, தெய்வ வழிபாடு இல்லை, ஆனால் எனக்கு என்னுடைய அறிவின் மேலே நம்பிக்கை இருக்கு, ஆற்றல் மேலே நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், எப்படி அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதுதான் ஜாபுக்குரிய கிரகம். நவகிரகத்துல இந்த புதன் சனி இவங்க 2 பேர் தான் நீங்க நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான 2 கிரகங்கள் இவங்க தான். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அன்றைக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களால முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, குறிப்பா சிவன் கோயிலுக்கு போங்க, அங்க போய் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க. ஒருவேளை இந்த 2 கோயிலுக்கும் என்னால புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போக முடியாது, எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, ஆனா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணணும், அல்லது என்னுடைய வேலையில நான் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த 2 கிழமையும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களால் முடிந்த உடல் உழைப்பை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இறைவன் நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்பயுமே எல்லாமே கிடைக்காது. வாழ்க்கையில நம்ம ஒன்றை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். எல்லாருக்கும் இலவசமா எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, நல்ல மனசோட மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களால உடல் உழைப்பு அல்லது பொருள் உழைப்பு எதையாவது செய்ய முடியும்னா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். இது நீங்க கோயிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, விளக்கு போடுங்க, ஆராதனை பண்ணுங்க, இதையெல்லாம் வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருள் உலகு இல்லைனாலும் உடல் சார்ந்த உழைப்பு, இந்த புதனும் சனியும் உடல் சார்ந்த உழைப்பை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா நடக்கும்.